இப்போ இருக்கிற ஆட்சியாளர் சினிமா துறை மேல கவனம் செலுத்து அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு மிகப்பெரிய திரைப்படம் அவங்களும் சினிமாவிலிருந்து வந்தவங்க, துணை முதல்வர் சினிமா நடிச்சு அவங்களுக்கு தொடர்பு இல்லை. இன்றைய முதலமைச்சர் பெரிய படம் வரும்போது அவங்க தான் வாங்கிக்கிறாங்க, மீதி எல்லாத்தையும் அப்படியே கீழே தள்ளிடுறாங்க. குற்றச்சாட்டு வருது. நீங்க சொல்ற மாதிரி துணை முதல்வர் சொன்னீங்களே, அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சின்னு, மீதி எல்லா படத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப மக்கள் எந்த தேட்டருக்கு போவாங்க? எந்த தேட்டருக்கு போனாலும் அதெல்லாம் பார்ப்பாங்க. சின்ன படங்களை போய் பார்க்க முடியாதுல்ல. அவங்கள விட்டுருங்க, அவங்களே இல்லை, வேற யாராவது புது இல்லைங்க, வேற ஒரு புது விநியோகஸ்தராக இருந்தாலும் அஜித் படம் வருது, ராம் சேவா படம் வருது, திரையரங்காரங்க யாருக்கு தேட்டர் கொடுப்பாங்க நீங்க எனக்கு சொல்லுங்க. எம்ஜிஆர் படம் வருது, சிவாஜி படம் வரும்போது அங்க ஜெமினி படமும் வரும்ல, வரும். உண்மைதான். விட்டு பாருங்க சொல்ல வரோம். நீங்க எல்லாம் போய் கேட்கலாம். அந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அதனாலதான் ரப்பர் பந்தெல்லாம் ஓடுது இல்ல. பின்னெல்லாம் அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணிச்சு. அவன் வந்து ரங்கநாதனும் அந்த காம்பினேஷன் டைரக்டர் யார், இந்த படம் பண்ணிக்க இவங்கெல்லாம் வந்து என்ன தைரியத்தில் எடுக்கிறாங்க படத்தை.